ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஒரு டெம்பிள் சிட்டி கும்பகோணத்தில் ஒரு எக்ஸிபிஷனுங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் நியர்பையில் அல்லமின் ஸ்கூல் கிரவுண்டில் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். எவரி இயர்ஸ் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக பனிக்கட்டி சாரல் விழ மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸு. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபீஸ் போட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு 4 இயர்ஸ்லேருந்து டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் வியூ இது 80 ரூபீஸ்க்கு ஒர்த்தபிளா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஸ்டாண்டிங்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிட் பண்ணியும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம உள்ளே இப்போ என்ட்ரு ஆகுறோம். ஸ்னோ பாயிண்ட் சொல்கிறாங்களே அதுக்குள்ளார ஆக்சுவலாக ஸ்னோ ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உள்ளே நுழையும் போதே நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த சம்மருக்கு நல்ல என்ஜாயபிளான பிளேஸ் தான் இது. ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கட்டி பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபுல்லாக ஸ்னோஃபால் எப்படி நம்ம மேலே ஐஸ் கட்டி விழுதோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஐஸ் கட்டி விழுது. பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஐஸ் கட்டியோட ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே நல்லா அடி விழுகிற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக விழுகுது. சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கு முக்கியமாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுமாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணால் நின்று எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி நம்ம இங்கே எவ்வளோ நேரம் நின்று வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாய்ஸ் மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சம்மருக்கு சூட்டபிளான செட்டப் தான் இது. ஃபுல்லாக ஏசி கவர் பண்ணியிருந்தாங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, வாட்டர் ஃபால்ஸு. அது மாதிரி சின்ன சின்ன ஹவுஸஸ், ஸ்மால் ஹவுஸ் மாதிரி நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி ஃபோட்டோஸ்க்கு நம்ம நிறையா ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அங்கே நம்ம பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அந்த போல் வச்சுருந்தாங்க செட்டப் எல்லாமே. அதே போல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ஃபுல்லாக அதோட செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஷாப்பிங்லாம் இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கு நம்ம உள்ளே போக போகிறோம். அதே போல் இங்கே ஒரு பேர்டு அதோடய விங்ஸ் ஃப்ளைங் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங்குள்ளே வரப்போகிறோம். அங்கே ஃபுல்லாக நார்மல் நம்ம எப்போவும் இருக்கிற நார்மல் கிளைமேட்டில் தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அந்த ஸ்வீட் கார்ன் ஷாப் இருந்துச்சு. அந்த ரியல் எஸ்டேட் சுஜாதா அந்த இது இருந்துச்சு. ஆஃபர்ஸில் நிறைய ஷாப் இருந்துச்சு. 10 ரூபா பொருள், 20 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் அந்த மாதிரி. அதுமாதிரி 100 ரூபீஸ்க்கு நிறைய ஷாப் இருந்துச்சு. அதுமாதிரி ஒரு பிளாஸ்டிக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்க இந்த கடையில் ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கடை. இதில் எல்லா விதமான நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. எல்லாமே லோ பட்ஜெட்டில் நமக்கு இங்கே கிடைக்கிது. ரொம்பவும் காஸ்ட்லியாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. மசாலா ஐட்டம்ஸ், அதாவது ஸ்பைசஸ் அதுவுமே நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. உள்ளே காலிஃப்ளவர் கடை இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்கு ஃபுல்லாக கேம்ஸ் நிறையாவே இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் மாதிரி நம்ம அங்கே வாங்கின மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அங்கே டோக்கன் போட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் செப்ரேட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இது ட்ரெயின், கிரேசி கப் அந்த மாதிரி நிறைய ப்ளே கேம்ஸ் நிறையாவே இருக்குது. அதுவுமே நமக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. எக்ஸிபிஷன்னாவே முக்கியமாக நம்ம அந்த ஊட்டி அப்பளமும் மிளகா பச்சு அந்த கடையுமே இங்கே இருக்குது. அதுக்குமே தனியாக டிக்கெட் கவுண்டர் மாதிரி வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக சில்ட்ரன்ஸுக்கு எல்லா ப்ளே கேம்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. ஜூஸ் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கிது நிறையாவே. ஃப்ரெஷ் ஜூஸ் ஆல்சோ கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பேய் வீடு, டெவில் ஹவுஸ். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ரூபீஸு. ரொம்பவே பயமாக இருந்துச்சு. என்னது பேய் வீடா அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் நாங்கள் உள்ளே போனோம். ஃபுல்லாகவே இருட்டாகவே இருந்துச்சு.
திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் லைட்டு உள்ளே வந்து இது மாதிரி ஃபுல்லாக செட்டப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பயமாகவே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலும்புக்கூடு வந்து நம்ம முன்னாடி வந்து டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப பயத்தோடே தான் போனாங்க. அதுமாரி உள்ளே ஒவ்வொரு இதுலேயும் நம்ம கிராஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்க ஒரு கெட்டப் போட்டுட்டு ஒரு எலும்புக்கூடு அந்த ட்ரெஸ்அப்பில் வந்துட்டு ஒவ்வொரு விதமான கெட்டப்பில் வந்து ஹாரர் மூவியில் இருக்கிற மாதிரி ரொம்பவும் த்ரில்லராகவும் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு திடீர்னு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. இந்த வியூவில் வந்து வெளியில் எப்படா நம்ம வெளியில் வருவோங்கிற ஃபீலும் எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. ஏன்னா உள்ளே வந்துட்டு சுத்தமாக இருட்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே பாருங்கள் கொஞ்சம் பயத்திலே தான் போயிட்டுருக்காங்க. பட் ரொம்ப த்ரில்லராகவும் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. திடீர்னு எலும்புக்கூடு வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. ஸோ அதை வந்துட்டு என்னால் ஃபுல் வியூவாக எடுக்க முடியல. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த கெட்டப்லாம் பாருங்கள், நிறைய கெட்டப் திடீர்னு வந்துட்டு கீழேருந்து எழுந்திரிக்கிற மாதிரியே. 50 ரூபீஸ்க்கு ஒர்த்தபிள் தான் அந்த பேய் வீடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிட் வியூ. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எப்படி அந்த ஸ்னோ பாயிண்ட்லேருந்து வெளியில் வந்தோமோ ஸோ அதே வியூவில் போயிட்டு அந்த ஸ்னோ ஹவுஸ்குள்ளே போகாமல் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையை எல்லாமே நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரக்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். 80 ரூபீஸ்க்கு ஒர்த்தபிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிகா ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.